இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், தற்போதைய சூழல் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மறைந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாரதி ராஜாவோட உடலுக்கு முதல்வர் விஜய் தற்போது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். குறிப்பாக நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல மறைந்த பாரதி ராஜாவோட உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது முதல்வர் விஜய் பக்கத்து அதே தெருவில் தான் அவரும் வசித்து வருகிறார். அவர் உடனே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர் மரியாதை செலுத்தினார். குறிப்பாக விஜய் அவர்கள் 3 நாள் பயணமாக டெல்லிக்கு செல்ல இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக மறைந்த இயக்குனரான பாரதி ராஜாவோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் சென்றிருக்கிறார். குறிப்பாக முதல்வர் விஜய் டெல்லியில 3 நாள் பயணமாக நிதி ஆயோக் அந்த கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக அவர் 9:15 மணி அளவுல வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். இதற்கு முன்னதாகவே மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவோட உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் தனது கார் மூலமாக அவர் சென்னை விமான நிலையத்தில் புறப்பட்டு அதன் பின்னர் அவர் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக மறைந்த இயக்குனர் வெறும் திரைப்பட இயக்குனர் மட்டுமின்றி அவர் நடிப்பதிலும் மிக சிறந்தவராக விளங்கினார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலைய படம் மூலமாக இயக்குனரான பாரதி ராஜா கிராமத்து மண்வாசனை விடாமல் கடந்த 43 ஆண்டுகளாக அவர் படம் இயக்கி வந்தார். குறிப்பாக அவர் எடுத்த திரைப்படங்கள்லயும் அனைத்துமே வெற்றி படங்களாகவே அமைந்திருந்தது. 2017ஆம் ஆண்டு வரை அவர் பல்வேறு, அதாவது 6 தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட 4 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் என பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். கடந்த சில நாட்களாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவர் மீண்டும் அவர் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில தான் இன்று அதிகாலை அவர் வீட்டிலேயே திடீரென காலமானார். அவருக்கு வயது 84ஆக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் வயதினை அது 2 படங்களை எடுத்த பின்னர் அவர் வெறும் கிராமத்து கதையை மட்டுமே எடுப்பார் என திரையுலகில பேசப்பட்டிருந்த நிலையில அடுத்தபடியாக இவர் சேத்துல தான் கேமரா வைத்து திரைப்படங்களை இயக்குவார். நீண்ட காலம் தமிழ் சினிமாவில இருக்க மாட்டார் என பலர் விமர்சனங்கள் வைத்த நிலையில திடீரென ஒரு சிட்டியை கலந்த ஒரு திரைப்படமாக சிகப்பு ரோஜாக்கள் என்பதை அவர் எடுத்து அவர் அதுவும் வெற்றி பெற்றார் என பல்வேறு திரைப்படங்கள்ல இவர் வெற்றி பெற்று சாதித்தவராக இருக்கிறார். அதன் பின்னர் சினிமாவில இயக்குனராக அவர் களமிறங்கி அதன் பின்னர் அதனை கைவிட்ட பின்னர் பின்னர் நடிகராக அவர் களமிறங்கினார். அதுலயும் சிறப்பாக நடித்ததாக குரங்கு பொம்மை, அதே போன்று பல்வேறு திரைப்படங்கள்ல திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல அவர் சிறப்பான நடிப்பை வெளிக்காட்டியதால பல்வேறு பாராட்டுகளும் அவருக்கு கிடைத்தது. தற்போது பல்வேறு இவரது மறைவு தமிழ் சினிமா உட்பட இந்திய திரையுலகிலே ஒரு அதிர்ச்சியை ஆழ்த்தி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் திரையுலகினர் மட்டுமின்றி அரசியல் பிரமுகர்கள் பலரும் இவருக்கு இரங்கல் கடிதத்தை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இவரது உடலானது நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல வைக்கப்பட்டு தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரைப்பிரபலங்கள் மட்டுமின்றி பல அரசியல் பிரபலங்களும் நேரில் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்ற பலர் இரங்கல் கடிதத்தையும் வழங்கியிருக்கிறார். அவரது உடல் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நபர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வரவேற்றிருக்கிறார். முன்னதாகவே முதலமைச்சர் விஜய் தற்போது மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.